இது ஒரு பக்கம். அப்படின்னா தென்காசிக்குள்ள இந்த சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த செய்திகள் கூட வெளிவரல. எந்த தொலைக்காட்சியோ எந்த ஊடகமோ அச்சு காட்சி ஊடகங்கள் வெளிவிடாம தடுத்திருக்காங்க தென்காசியுடைய மாவட்ட செயலாளர், திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபாலன். ஏன் ஜெயபாலன் தடுக்கிறாரு? ஏற்கனவே இருந்த சிவபத்மநாபன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு, அதாவது மாவட்ட பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இப்போ ஜெயபாலனை கொண்டு வந்தாங்க. பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்ட கதையா தென்காசி மாவட்டத்தில் சிவபத்மநாபனுக்கு பதிலாக ஜெயபாலனை போட்டாங்க. அவர் விழா கொண்டனா, இவர் விழா கண்டன். இந்த விழா கண்ட தென்காசியுடைய நிழல் உலக மாவட்ட ஆட்சியர் போல, கலெக்டர் போல, மாவட்ட திமுக தான் மாவட்ட செயலர்னாலே மாவட்ட ஆட்சியருக்கு இணைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால மாவட்ட ஆட்சியருக்கு இணையா இவர் நினைச்சுக்கிறது யாரு? ஜெயபாலன். அவராது 4 பேரை கூட வச்சுக்கிட்டு 4 அல்ல கையில் வச்சுக்கிட்டு யாராவது ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஆத்துமணல், ஒரு கல் விற்கிறாங்க, ஒரு வேலை வாங்கி தர்றது அப்படின்னு அவர் ஆட்களை அனுப்பிவிட்டு காசு வாங்க வரான். இவர் அப்படி பெரிய புல்லட் எடுத்துகிட்டு போயிடுது, கிளம்பிடுது. போயிட்டு எவனையும் நம்புறது இல்லை. அவர் என்ன சொல்றாராமா, எப்பா கட்சிக்காரங்களை நம்பவே கூடாது, கூடவே இருந்து குழி பறிச்சுருவாங்க, அதனால நம்மளே போயிட்டு காசு தரது நம்மளே வாங்கி நம்மளே ஜோப்பில் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னா அவ்வளோ சுத்தம். தலைமைக்கு ஒத்த பைசா கொடுக்குறது கிடையாது, இந்த தேர்தலையும் ஒழுங்காக வேலை பார்க்கறது கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, சிவபத்மநாபனை காலி பண்ணுறதுக்கு தமிழ்ச்செல்வி ஏதோ ஒரு வகையில் துணையாக இருந்துச்சு. அந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தில், மணிப்பூர் கலவரம் சம்மந்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவர் அடிக்க பாஞ்சிறாரு, திட்டுறாரு, ஒருமையில் திட்டாரு, கெட்ட வார்த்தை போட்டு திட்டாரு. அது வைரலாக மாறுது. அதை சாட்டையில் எடுத்து நம்ம பேசுகிறோம். அப்படி பல வலைதளங்களில் பேசப்படுது. உடனே திமுக நடவடிக்கை எடுத்து அவரை கட்சி விட்டு அவரை மாவட்ட செயலர் பதவியில் தூக்குறாங்க. மாவட்ட செயலர் பதவியில் தூக்கிட்டு தான் அந்த பதவியில் அமர்த்தப்படுவதற்கு தமிழ்ச்செல்வியும் அவருடைய கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் தான் காரணம். ஏன்னா இந்த சுபாஷ் சந்திரபோஸ் அந்த சிவபத்மநாபனுடைய ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளரை ஒருமையில பேசுறாரு, இழிவா பேசுறாரு. எதுக்கு பேசுறாருன்னா, அவர் தமிழ்ச்செல்வி குறித்து ஒரு தவறான வார்த்தையை இரவு நேரத்தில் மெசேஜ் பண்ணி தமிழ்ச்செல்விக்கு செக்ஸுவலா அபியூஸ் பண்றாரு. அதை எதிர்த்து சுபாஷ் போஸ் கேட்க அந்த ஆடியோ வைரலாக மாற, அதுல சிவபத்மநாப பத்தி திட்ட, அது தலைமைக்கு தெரிய வைக்க, அப்ப சிவபத்மநாபன் ரொம்ப மோசமான பேர் வழி அப்படின்னு சொல்லி அவரை மாவட்ட செயலர் பதவியில் தூக்குறாங்க. தூக்கிட்டு ஜெயபாலனை போடுறாங்க. அதற்கு தமிழ்ச்செல்வியும் சுபாஷ் சந்திரபோஸும் உடந்தையாக இருந்ததுனால, உதவியா இருந்ததுனால இவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் எந்த ஊடகத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட செயலரா இவர் கண்ணுங்கிறதுமா பார்த்துட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. இப்ப சிவபத்மநாபன் சரியில்லைன்னு சொல்லி ஜெயபாலனை போட்டாங்க. இப்ப ஜெயபாலன் சரின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ரிசல்ட் ஒழுங்கா வரல அப்படின்னா, ஓட்டு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சிருந்துச்சுன்னா மீண்டும் சிவபத்மநாபனே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எவனோ பொருளையை கிளப்பியிருக்கானா. பொருளை கிளப்பிவிட்டு சிவபத்மநாபனை ஏமாத்தி சிவபத்மநாபனுடைய ஆட்களே அவர்கிட்ட காசை கறந்துருக்காங்க. அண்ணாச்சி, உங்களை கொண்டு வருது எங்க பொறுப்பு, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், மேலே தலைமையெல்லாம் சரி பண்ணியாச்சு. அங்கே அன்பழகம் கலைன்னு ஒருத்தர் இருக்கார், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், துணை அமைப்பு செயலாளர். அவரை கரெக்ட் பண்ணி அவர் அங்கங்கிருந்து காசை வாங்கி போட்டு இந்த சிவபத்மநாபனை எப்படி மீண்டும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சிவபத்மநாதன் சம்பாதிச்ச காசெல்லாம் மீண்டும் மாவட்ட செயலர் பதவி கிடைக்குன்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பே கிடையாது ராஜா. சிவபத்மநாபன் தன்னுடைய அல்லக்கைகள்கிட்ட காசை கொடுத்து ஏமாறுறாரு. அன்பழகம் கலைக்கு காசை கொடுத்து மீண்டும் மாவட்டத்தில் பதவி வாங்கலாம்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது மட்டும் கிடையாது, இது போல பல விஷயங்கள் தெரியும். அதுக்காக சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா தான் எனக்கு தகவலாம் சொல்றாருன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா உண்மையிலே திமுகவில் ஐயா ஸ்டாலினை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஆலங்குளத்தில் தேர்தல் செலவுக்கு கொடுத்த காசை வர்ற வழியில் நாங்கள் தேர்தல் ஆணையம் பிடிச்சிக்கிச்சு, அந்த பணத்தை நாங்கள் பாலத்துக்குள்ள போட்டு போனோம், பணத்தை காங்கலை அப்படின்னு செய்தியை வெளியிட்ட உடனே அங்கேருந்து சொல்கிறாங்க, ஏங்க ஆலங்குளத்தில் மட்டுமாங்க அப்படி நடந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க இப்படி தாங்க நடந்துச்சு. ஒட்டு மொத்தமாக திமுக தலைமையை, திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏன்னு பல பேர் ஏமாத்திட்டான். சிறுவைகுண்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருடைய கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுவார். அனிதா ராதாகிருஷ்ணன் கண்ணிலேயே ஒருத்தர் விரலை விட்டு ஆட்டிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சிறுவைகுண்டத்துடைய ஒன்றிய செயலாளர் கொம்பையா. இந்த கொம்பையா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா கொடுக்க சொல்லி அண்ணாச்சி அனிதா தலைமையிலேருந்து ஃபண்டு வந்திருக்கு. இந்த ஃபண்டை இந்த முறை ஆட்டையை போட்டால் தான் உண்டு. ஏன்னா 2025 ஊராட்சி மன்ற தேர்தல் வருது. அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் தன்னோட அண்ணனையே பிரசிடண்டாக நிப்பாட்டுன்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு விடும். யாரு? கொம்பையாவுடைய, திமுகவுடைய சிறுவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் கொம்பையாவுடைய அண்ணன் முத்தையாவுக்கு எங்கெல்லாம் ஓட்டு விழுமோ அவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து அந்த 300க்கு பதிலாக 200 கொடுத்து அந்த 100 ரூபாய் ஆட்டையை போட்டு பின்னாடி வச்சுட்டு கொடுத்துருக்காரு நம்ம திமுகவுடைய சிறுவைகுண்டம் ஒன்றிய செயலாளர். இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரியாமல் இருக்குமா? அண்ணாச்சி ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சோன்னே, அண்ணாச்சி நான் அப்படி செய்வேனா, நான் எல்லாம் கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், சிறுவைகுண்டத்தை நான் திமுக கோட்டையை மாற்றிருக்கேன்னு சொல்லி அந்த கோட்டையில் பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு சிறுவைகுண்டம் ஒன்றிய செயலாளர். தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி, தலைவர்கள் மக்களை ஏமாத்துறாங்க.
அவருடைய தொண்டர்கள் தலைவர்களை ஏமாத்துறாங்க. அப்படித்தான் சிறுவைகுண்டத்திலையும் ஆலங்குளத்திலையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த குட்கா மேட்டர் தமிழ்நாடு முழுக்க விஸ்வரூபம் எடுத்திருக்கணும். இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கணும். இது உண்மையிலே பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கணும். ஆனால் எல்லா ஊடகங்களும் இதை அப்படியே மூடி மறைக்கிறது. இந்த ஒரு குட்கா மேட்டர் வெளியே வந்தால் இது போல தமிழ்நாடு முழுமைக்குடைய எல்லா குட்கா மேட்டர்களும் வெளியே வரணும். இதுவே வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஒரு 10 பாக்கெட் வச்சிருந்தா கூட திமுகவுடைய திராவிட ஹைனாக்கள், திராவிட ஊபிஸ்கள், இணையதள ஊபிஸ்கள் பொங்கி எழுந்திருப்பானுங்க. ஐயோ, தமிழ்நாட்டில் கஞ்சாவா, தமிழ்நாட்டில் போதையா, தமிழ்நாட்டில் இதுவா அப்படின்னு.